யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம் எல்லாரும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். மறுபடியும் வாசிப்போம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வேதமே சத்தியம். ஆண்டவர் இந்த இடத்துல பல காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வரும்போது திடீர்னு ஆண்டவர் தேவனுடைய சத்தியத்தை ரொம்ப முக்கியப்படுத்துகிறத நம்ம கவனிக்கிறோம். அங்கே சொல்றாரு, உம்முடைய சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும். எதில் கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறாரு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. தேவனுடைய சத்தியம், இந்த சத்தியத்தினால நம்ம பரிசுத்தமாக்கப்படும் போது ரெண்டு அற்புதமான காரியத்தை கர்த்தர் நமக்குள்ள ஒன்று செய்கிறார். என்னன்னா, நம்மளை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார், கர்த்தர் நம்மளை பிரத்யேகமான காரியத்துக்காக ஏற்படுத்துகிறார். ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம். பரிசுத்தப்படுத்தும் போது பிரித்தெடுக்கிறார், பிரத்யேகமான காரியத்துக்கு நம்மளை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இதுதான் ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவதனுடைய பிரதானமான நோக்கம். செப்பரேட் பண்ணுறாரு, நம்மளை ஒரு காரியத்துக்காக டெடிகேட் பண்ணுறாரு. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை செப்பரேட் பண்ணுறாரு. ஒரு காரியத்துக்காக கர்த்தர் என்ன பண்ணுறாரு? டெடிகேட், பிரதிஷ்டை பண்ணுறார். பிரத்யேகமான காரியத்துக்காக கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். பாருங்க, பிரித்தெடுக்கிறாரு, பிரத்யேகமான காரியத்துக்காக கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்து. எங்கேருந்து பிரித்தெடுக்கிறாரு? உலகத்திலிருந்து, உலகத்தில் இருக்கிற பொல்லாப்புலேருந்து கர்த்தர் நம்மளை பிரித்தெடுக்கிறார். எதில் செப்பரேட் பண்ணுறாரு? உலகத்தினுடைய காரியத்திலும் உலகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பொல்லாப்புக்குள்ள ஈவில் இருந்து ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுக்கிறார். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய காரியத்திலிருந்தும் உலகத்தில் இருக்கிற பொல்லாப்புலேருந்து பிரித்து எடுத்து அங்கே அந்த காரியத்திலேருந்து நம்மளை செப்பரேட் பண்ணிட்டார்னா, நம்மளை என்ன செய்யணுமோ செய்ய வேண்டிய காரியத்துக்காக கர்த்தர் நம்மளை டெடிகேட் பண்ணுறார். ஒரு ஸ்பெஷல் டாஸ்கை கர்த்தர் நம் மூலமாக செய்வார். கை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய வசனத்தை உபயோகப்படுத்தி என்னை பரிசுத்தப்படுத்தும் போது என்னை பிரித்தெடுத்து ஒரு ஸ்பெஷல் டாஸ்கை, ஒரு ஸ்பெஷலான வேலையை கர்த்தர் என் மூலமாக செய்ய. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் என்னை பிரித்தெடுத்து ஒரு ஸ்பெஷலான வேலையை என் மூலமாக செய்வதற்காக இந்த சத்தியம் அப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறது என்று இயேசுநாதர் சொல்லி ஜெபம் பண்றார். அது சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, பரிசுத்தமாக்குறது தேவனுடைய வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வேதமே சத்தியம். இந்த தேவனுடைய வார்த்தையினால நம்ம எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறோம்? இந்த தேவனுடைய வார்த்தை நம்மளை பரிசுத்தமாக்கும் போது இந்த தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ள என்ன மாதிரி பிக்சர்ஸை காட்டுது, என்ன மாதிரி என்ன அடையாளங்களை காட்டுகிறது என்பதை தான் இன்னைக்கு இயேசுநாதர் இதெல்லாம் மனசில் வச்சு தான் ஜெபம் பண்ணுறாரு. சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கணும் போது இந்த சத்திய வசனங்கள் எப்படிப்பட்ட காரியத்தெல்லாம், அந்த வசனம் ஒரு மனுஷனை கழுவி சுத்தம் பண்ணும்போது அவனை ஸ்க்ரீன் பண்ணுது, அவனை உள்ளுக்குள்ளே போய் அவனை உள்ளம் புறம்போம். இந்த தேவனுடைய வசனங்கள் சுத்தப்படுத்தும் போது அந்த வசனம் உங்களுக்கு என்னவா காட்டுது, அந்த சத்தியம் எப்படிப்பட்டதாக இருக்குது. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நல்ல கவனிங்க, நிறைய கனி கொடுக்கணும்னு கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரா? சுத்தம் பண்ணுறாராம். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்ணுறார்? ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை கேட்குற இடத்துக்கு ஏன் வர வைக்கிறாருன்னா, எனக்கு ஒன்று தெரியும், இந்த வசனத்தை கேட்க கேட்க நான் சுத்தமாயிட்டே இருப்பேன். கையை வைத்து சொல்லுங்க, இந்த வசனத்தை கேட்க கேட்க இந்த வசனம் என்ன பண்ணுதுன்னா சுத்திகரிக்கிற வேலையை, பரிசுத்தப்படுத்துகிற வேலையை செய்ய சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. 3ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது, நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாகிறீங்க. அப்போ இந்த சத்தியம் என்று சொல்லும்போது ரெண்டு காரியத்தை அதில் நம்ம கவனிக்கலாம். அது என்னன்னா, ஒன்று, சத்தியம் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார் நானே அந்த சத்தியம் அப்படின்னா ஒரு நபராக தன்னை காண்பிக்கிறார் நமக்கு.
இந்த வசனத்தை, இந்த சத்திய வசனங்களை கேட்கும் போதெல்லாம் தேவன் தன்னையே அந்த வார்த்தைக்கு ஒரு நபராக, அதுதான் யோவான்ல ரொம்ப அற்புதமாய் சொல்கிறார், வார்த்தை மாம்சமாகி நம் நடுவே வாசம் பண்ணினார். மாம்சமும் இரத்தமும் உடையவராக வார்த்தையின் தேவன் என்ன செய்கிறாரு, ஒரு மனுஷ ரூபத்தில் வந்து அவர் தம்மை வெளிப்படுத்தி காட்டுறார். அப்போ இந்த சத்தியம் என்று சொல்லும்போது நம்ம எப்படி பார்க்கணும்னா, இந்த சத்தியம் என்பது முதலாவது ஒரு காரியத்தை எனக்கு காண்பிக்குது. இந்த சத்திய வசனம் அப்படின்னும் போது இயேசு நான் சொல்றார், நானே அந்த சத்தியம். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு தான் எனக்கு அந்த சத்தியமாய் இருக்கிறார். அவர் சத்தியமாக இருக்கிறதுனால அவர் ஒரு பர்சனா நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம உணரும்படி நமக்கான காரியங்களை செய்கிறார். சத்தியம் என்று சொல்லும்போது இன்னொரு காரியத்தை பொருள்படுத்தலாம். இந்த சத்தியம் என்பது உபதேசம், டாக்ட்ரின்ஸ்னு வாங்க. ரெண்டு காரியமும் ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த ரெண்டுமே இணைந்து வேலை செய்கிற ஒரு காரியம். சத்தியத்தை நமக்கு கொடுக்கிற இயேசுநாதர் நம் நடுவே வாசமாக இருக்கிறார், நமக்குள்ள வாசமாகிறார், நாம் அவரை உணர்றோம். இஸ் அ பர்சன். கண்ணால் பார்க்க முடியலனாலும் அவரை நான் உணர்றேன். என்னுடைய வாழ்க்கையில் இந்த வசனம் கேட்கும் போதெல்லாம் எனக்கு தெரியுது ஆண்டவர் என்னோட பேசுகிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேராக வரும்போது எனக்கு என்ன தெரியுது, இயேசு என்னோட பேசுகிறார். எத்தனை பேரோட அப்படி பேசியிருக்கிறாரா, பேசி கொண்டு இருக்கிறாரா? அப்படிப்பட்ட கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு என்ன பண்ணுகிறார், என்னோட பேசுகிறார். பாருங்க, அந்த பேசுகிற அந்த வார்த்தை வெறும் பேசுகிற வார்த்தையா மாத்திரமல்ல, அது எனக்கு உபதேசம் பண்ணி என்னை சுத்தம் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பாருங்க, இந்த உபதேசம் பண்ணி சுத்தம் பண்ணக்கூடிய சத்தியமாய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் என்பதை உணர்வதற்கு வேதத்தில் நிறைய காரியங்களை கர்த்தர் வந்து ஒப்பனையாக அல்லது என்ன அதனுடைய ஒத்து வரக்கூடிய சில காரியங்களை பொருள்படுத்தி சொல்றாரு. பாருங்க, உதாரணத்துக்கு சொல்லணும்னா வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் என்னவா இருக்கு, மரணமாக இருக்கு. இதுக்கு ஒத்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில் நீ மரிக்காதபடிக்கு, பாவம் உன்னை ஆளுகை செய்யாதபடிக்கு, பாவம் உன்மேல் எஜமானனாய் இராதபடிக்கு நீ பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய காரியம். இதுதான் உபதேசம் செய்யக்கூடிய வேலை. சத்திய தேவன் எனக்கு சொல்றாரு, இந்த பாவத்தில் நான் சிக்கியிருக்க வேண்டியதில்லை, அது கூட எனக்கு ஒத்து வரக்கூடிய, இணைந்து வரக்கூடிய, கனெக்டிவாக வரக்கூடிய உபதேசம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, பாவத்தின் சம்பளம் மரணம் மாத்திரம் இல்லை, அந்த பாவத்தை நீ ஜெயிக்க முடியும். அந்த பாவம் உனக்கு எஜமானாய் இராதபடிக்கு நான் உன்னை விடுவிக்கக்கூடிய வேலையை வச்சிருக்கிறேன் பாருங்க. அதெல்லாம் சொல்றாரு பாருங்க, அதெல்லாம் உணர்றேன் பாருங்க. அது என்னவா மாறுதுன்னா, கர்த்தர் எனக்கு சொல்ற உபதேசமாய் மாறுகிறது. இன்னைக்கு நிறைய நேரம் இப்படி நம்ம ஆண்டவர் கொடுக்கிற சத்தியங்களை உணரலனா, இந்த சத்தியத்தினால நான் சுத்தமாக்கப்படுகிறத நான் அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறேன். அப்போ கவனிங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு அடித்தளமான காரியங்கள். சத்தியம் போது இயேசுவே அந்த சத்தியமாக இருக்கிறார். அந்த சத்தியத்துக்கு அவரே ஒரு நபராக இருக்கிறாரு. வெறும் நபராக மாத்திரம் இல்லை, அந்த சத்தியத்தை கேட்கும் போதெல்லாம் அந்த சத்தியம் எனக்குள்ள உபதேசித்து என்ன மாற்ற வேண்டிய வேலைகளெல்லாம் கர்த்தர் செய்கிறாரு பாருங்க. ரொம்ப அற்புதமான காரியங்களை தேவனுடைய சத்திய வசனங்கள் நமக்கு செய்கிறத நாம் கவனிக்கிறோம் பாருங்க. அங்கே சொல்றார், இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நீங்கள் நாமத்தினால் எதை வேண்டிக் கொள்கிறீர்களோ அதை உங்களுக்கு பரலோகத்தில் இருக்கிற பிதா என்ன செய்கிறார், உங்களுக்கு அருளுவார் என்று சொல்லியிருக்கு பாருங்க. இப்போ இந்த காரியம் கனெக்டிவாக நடக்கணும்னா, நான் நினைக்கிறதெல்லாம் வேண்டிக் கொள்றதில்லை, நான் இச்சிக்கிறதெல்லாம் வேண்டிக் கொள்றதில்லை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கு அது நிறைவேறும்? அங்க பாருங்க, 7ஆம் வசனம் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதெல்லாம் நீங்க யாருக்கு நிறைவேறும்? இந்த கனெக்ஷனை இந்த உபதேசத்தை புரிஞ்சு கொள்ளனா, கேட்கறதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு நினைச்சா, அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வார்த்தை யாருக்குள்ள நிலைத்திருக்கோ அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள சுத்தம் பண்ற வேலையை சத்தியபரராகிய தேவன் நம்மளை சுத்தம் பண்ணக்கூடிய உபதேசமான சத்தியங்கள் நமக்குள்ள போய் வேலை செய்யும் போது, இப்போ எனக்கு தெரியுது இந்த வசனம் எனக்குள்ள நிலைத்திருக்கு, இந்த வசனம் என்னை சுத்தமாக்குது. ஆகவே நான் வேண்டிக் கொள்வதை கர்த்தர் எனக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இப்போ எப்படி வேண்டிக் கொள்றேன்? தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக எதையும் கேட்கறது இல்லை. இன்னொருத்தருடைய பொருளை இச்சித்து, ஆண்டவரே எனக்கு அந்த பொருள் அவங்ககிட்ட இருந்து பிடிங்க கொடு ஆண்டவரே, ஏன்னா நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் கர்த்தர் எனக்கு நீ என்ன செய்வீர் செய்வீர்னு சொன்னால் கொடுத்துருவாரா?
ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். ஏன்னா நமக்கே தெரியும் இந்த ஜெபம் எதோட ஒத்து போல, சத்தியத்தோட ஒத்து போல, சத்திய பரராகிய தேவனோட ஒத்து போகல, ஆவியானவரோட ஒத்து போகல. ஒத்து போகாத இந்த காரியத்தை ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய போறதில்ல, நமக்கு கொடுக்க போகிறதில்ல. அது நம்மளை பிரயோஜனமான விதத்தில் நடத்த போகிறது இல்லை. பல இடங்களில் கவனிக்கலாம். பாவத்துக்கு கனெக்டிவான வசனம் இருக்கு, நம்ம வேண்டிக் கொள்வதுக்கு கிடைப்பதுக்கும் கனெக்டிவான வசனத்தை சொல்றாரு. அப்போ அந்த கனெக்டிவான அந்த தொடர்பான வசனத்தை கரெக்டாக புரிந்து கொள்ளணும்னா இந்த சத்தியத்தினால தேவன் நம்ம கொடுக்குற உபதேசத்தை கேட்கிறவர்களா இருக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? கர்த்தருடைய சத்திய வசனத்தினால உபதேசிக்கப்படுகிற அந்த உபதேசத்தை என்ன செய்யணும்? காது கொடுத்து நல்லா கேட்கணும். விஷயத்தை உபதேசம் தான் கரெக்டாக சொல்லி தரும். இந்த உபதேசத்தை கேட்காம, இந்த டாக்டரினை கேட்காம நீங்க சும்மா வெறும் அந்த வசனத்தை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டு கர்த்தர் நான் கேட்டதெல்லாம் கொடுத்துருவார் அதை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா வர வேண்டியது கர்த்தர் எப்படி கொண்டு வர்றாரு, எதோட ஆண்டவர் இணைத்து நம்ம காரியங்களை செய்ய விரும்புகிறார் என்பதை விளங்கி கொள்ளனா தேவனிடத்தில் நம்ம பெற வேண்டியதை பெற முடியாமல் போய்விடுகிறோம். அப்படி நிறைய வசனம் இருக்கு பாருங்க. நீங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் வசனத்தை அதிகாரம் வாசித்தீங்கன்னா அது முழுவதும் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்படும் போது அதுக்கு ஒப்பனையா நீங்க கவனிச்சீங்கன்னா யோபு சொல்றாரு, என் மாம்சம் அழுகி அது அழிந்து போனாலும் அவர் சொல்றாரு, என் மீட்பரை நான் என் சொந்த கண்ணால காண்பேன். இந்த என் சொந்த கண்ணால என் மீட்பர் உயிரோடு இருக்கிறத நான் காண்பேன்றாரு. சங்கீதக்காரன் இடத்துல சொல்றாரு, நான் நித்திரை பண்ணி நான் விழித்திருப்பேன், நான் விழித்திருக்கும் போது நான் அவரை போலவே இருப்பேன்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க. சொல்றேன், நான் நித்திரை பண்றேன், ஆனா நான் விழிக்கும் போது நான் அவரை போல இருக்கிறேன். இதெல்லாம் என்ன காட்டுது? உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமான ஒப்பனையை காட்டுகிறது. இந்த சத்தியத்தை இந்த உபதேசத்தோட நீங்க இணைக்கலனா இந்த சத்தியம் உங்களுக்கு வேலை செய்யாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, சத்தியத்தை உபதேசத்தோட நாம இணைக்கும் போது தான் அற்புதமான விளைவுகள் வரும். கையை உயர்த்தி சொல்லுங்க, சத்தியத்தை உபதேசத்தோட இணைக்கும் போது 100% பதில் கிடைக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? இந்த ஜெபம் புரியுதா? என்ன வசனத்தில் சொல்லியிருக்கு அதனால கேட்டுறேன் இல்லை, அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக சொல்லியிருக்கு, அதுக்கு என்ன உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த உபதேசத்துக்கு ஏதுவான விதத்தில் நான் என் வாழ்க்கையை தேவனுக்குள்ளே ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னா அந்த வார்த்தை எனக்கு உபதேசிக்கிற அந்த வார்த்தை எனக்குள்ளே நிலைத்திருக்கா? ஆண்டவர் சொல்ற, அப்படி நிலைத்திருந்தா நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த சத்தியமோ சத்தியத்தினால உண்டாகிற உபதேசம் எனக்குள் நிலைத்திருக்கும் போது நான் வேண்டிக் கொள்வதை கர்த்தர் எனக்கு அருள்வார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் வேண்டிக் கொள்வதை கர்த்தர் என்ன பண்றாரு? அருள்கிறார். பாருங்க, இப்படிப்பட்ட காரியத்தை தான் ஆண்டவர் தம்முடைய அவருடைய வேதமே சத்தியம் என்று சொல்லியிருக்கு. இங்கே நம்ம வாசித்த 17ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு பாருங்க, உம்முடைய வேதமே சத்தியம். எப்படி இந்த வேதமே சத்தியமா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஒப்பிட்டு காட்டுகிறாரு அப்படின்றத கவனிக்கும் போது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அதுக்கு நிறைய கம்பேரிசனை ஆண்டவர் கொடுக்குறாரு. இங்கே இந்த வேதமே சத்தியம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கிரியை செய்ய 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 16, 17 வாசிப்போமா? வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவன் ஆகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவன் ஆகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. சொல்றாரு, இந்த வசனம் ஏன் சத்திய வசனமா இருக்கு, ஏன் இந்த சத்திய வசனத்தினால உபதேசிக்கப்பட வேண்டும், இந்த காரியங்களை சொல்லும் போது ஆண்டவர் ரொம்ப அற்புதமா சொல்றாரு, அது ஒரு மனுஷனை தேறினவனாக்குதான். கையை வச்சு சொல்லுங்க, நம்மளை என்ன வாக்குறது? ஏறக்குறைய இவ்வளோ நாட்கள் நம்ம உட்காந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நான் நம்புகிறேன் நம்மளெல்லாம் கர்த்தர் கொஞ்சம் தேறினவர்களாக மாத்துறாரு. எத்தனை பேருக்கு கொஞ்சம் தேறினவங்களாம் கொஞ்சம் கையை உயர்த்தி, எத்தனை பேர் நம்பிக்கை இருக்குது நான் தேறி இருக்கிறேன் கொஞ்சம் அப்படின்னு நம்பிக்கை வருதா?
இன்னும் தேரலாம் கவலைப்படாதீங்க, மீதி உள்ள ஜெப நாட்களில் தேத்திடுவார், தேறி வந்துடுவீங்க. அங்கே சொல்கிற தேறியவனா மெச்சுவர். தேறினவனா என்ன, இன்னும் குழந்த மாதிரி இல்லாமல் அடம் பிடிச்சிக்கிட்டு ஏன்னா பிடிவாதம் பண்ணிக்கிட்டு முரண்டு பண்ணிட்டு இருக்கிற குழந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மெச்சூர் ஆக ஆக நமக்கு தெரியுது நம்ம பண்ணுறது குழந்தைத்தனையாக இருக்குது, குழந்தைத்தனமாக இருக்குது, நம்ம கேட்குறதெல்லாம் ரொம்ப சில்லியாக இருக்குது, கொஞ்சம் மாறணும். இந்த தேவ சத்திய வசனங்கள் நம்ம கற்றுக் கொடுக்குது பாருங்க, தேறினவன் ஆக்குது. அது மாத்திரமல்ல, எந்த நற்கிரியையும் செய்ய, கையை வைத்து சொல்லுங்க, தேறினவனாக மாற நற்கிரியை செய்கிறவர்களாக கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாராம், மாத்துறாராம். அது எப்படி நடக்குதுன்றாரு 17 சொல்றாரு, உபதேசத்தினாலும் கடிந்து கொள்ளுதுனாலும் சீர்திருத்ததுனாலும் நீதியை படிப்பிக்கிறதுனால. நல்லா கவனிச்சு பாருங்க, 4 காரியம் ரொம்ப முக்கியம். உபதேசிக்கிறதுனால தான் தேறினவனா மாறுறேன், உபதேசிக்கிறதுனால தான் இந்த சத்திய வசனங்கள் என்னோட ஆண்டவர் உபதேசிக்க அதுக்கு ஒப்பனையான வசனங்களை எனக்கு எடுத்து ஆண்டவர் எனக்கு காண்பித்து ஒரு விஷயத்தை புரிய வைக்க நான் தேறினவனா மாறுறேன். இந்த சத்திய வசனங்கள் என்ன செய்யுதுன்னா தேறினவனா மாத்துது. கடிந்து கொள்வதற்கு எனக்கு சில நேரத்தில் உபயோகமாகுது. சில நேரத்தில் சில காரியத்தில் ஆண்டவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, காஃபி டிகாஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி சில நேரம் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தல்னா நம்மளை ஆண்டவர் தப்பான காரியத்திலிருந்து எங்கெங்கெல்லாம் தப்பாக போயிருக்கிறோம், டைரக்ஷன் எங்கெல்லாம் தவறாக இருக்கோ அந்த டைரக்ஷன்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கரெக்ட் பண்ணுறாரு. கையை வச்சு எத்தனை பேருக்கு இப்படிலாம் செய்கிறார் ஆண்டவர், ஏன்னா நான் போகிற வழி தப்புன்னு கர்த்தர் எத்தனை முறை சொல்லியிருக்கிறாரு பாருங்க, அதுலேருந்து எத்தனை முறை நம்மளை திருத்தி கொண்டு வந்திருக்கிறாரு பாருங்க. இதெல்லாம் என்னன்னா சீர்திருத்தல். நீதியை படிப்பிக்கிறதுனா ஆண்டவர் சொல்றார் தேவ சித்தத்தை எப்படி செய்யறது, நீதியை படிப்பிக்கிறதா வேற ஒன்றும் இல்லைங்க, தேவ சித்தத்தை எப்படி செய்யறது. சங்கீதக்காரன் சொல்றான், என்ன குறித்து நீர் எல்லாவற்றையும் எழுதி வச்சிருக்கிறீர் ஆண்டவரே, எனக்கு என் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவதற்கு என்ன குறித்து எல்லாவற்றையும் எழுதி வச்சிருக்கிறவர் மாத்திரம் இல்லை, எழுதி வைத்திருக்கும் எல்லாவற்றையும் செய்வதற்கான எல்லா ஆயத்தத்தையும் கர்த்தர் செய்து வைத்திருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, நம்மளை குறித்து எல்லாம் எழுதியும் வச்சிருக்கிறாரு, திட்டமும் போட்டு வச்சிருக்கிறாரு, அதற்கான எல்லாவற்றையும் ஏற்பாடும் செஞ்சிருக்காரு. எத்தனை பேர் நம்புறோம்? கையை வைத்து சொல்லுங்க, எனக்கான எல்லா திட்டத்தையும் ஆண்டவர் போட்டு வச்சிருக்கிறார். திட்டம் போடுறவர் மாத்திரம் இல்லை, அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான எல்லாவற்றையும் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாரா. எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. இந்த ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த சத்திய வசனத்தினால எனக்கு உபதேசித்து என்ன தேறியவன் ஆகும்படி என்ன எல்லா விதமான நற்கிரியை செய்யக்கூடியவனாய் கர்த்தர் மாத்திர. 119 சங்கீதத்தில் இன்னொரு வசனம், இந்த வசனம் என்னெல்லாம் செய்து பாருங்க. அதுக்கு பிறகு இந்த வசனம் எப்படிப்பட்ட விதத்தில் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நமக்கு காட்சி அளிக்கிறது என்ன என்பதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். 119 சங்கீதம் 9 வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. அங்கே என்ன சொல்லியிருக்கு, 9 வசனம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தானே காத்துக்கொள்கிறவன் தானே. நல்லா கவனி, என்ன சொல்றாரு, உம்முடைய வசனத்தினாலே தானே. இன்னைக்கு வாலிப பசங்களுக்கு வசனத்தை சொன்னா என்ன பண்றாங்க, வசனத்தை சொன்னா அறுக்கிறாரா அப்படி தானே சொல்றானுங்க. ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் இருக்கு பாருங்க, உலகம் எப்படி போயிடுச்சு பாருங்க. வசனத்தை சத்தியத்தை சத்தியமாக எடுத்து சொன்னா அவங்களுக்கு என்ன பண்ண முடியுது, உள்ள போக மாட்டேது, உட்காந்து கேட்கணும் அப்படின்னு வரமாட்டேது பாருங்க. இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைங்களாம் பாருங்க, எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம், உட்காந்து ஐபிஎல் பார்த்துன்னு இருப்பான், கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பானுங்க. ஏன்னா அதுதான் அவனுக்கு பிடிக்கும். இந்த சத்தியத்தை கேட்கறது அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா அவனுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும், இந்த சத்தியத்தை வாலிப பிள்ளைகள் கேட்டாங்கன்னா வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நீ நினைக்க நினைக்க அவருடைய திட்டத்தெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். திட்டம் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி என்ன, இந்த சத்தியத்தை கேட்கக்கூடாது. இப்போ வாலிபர்களுக்கு சொன்ன நம்மலாம் அதில் வரலன்னு ஆயிடக்கூடாது, எல்லாருக்கும் பொருந்தோம். இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு நான் உட்கார்ந்து கொஞ்சம் உபதேசிக்கப்படுகிற நேரத்தில் இதெல்லாம் கர்த்தர் இந்த ஜெப வேலையில் என்ன பண்ணுறாரு, வசனத்தை எடுத்து நமக்கு உபதேசிக்கிறார். எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படிப்பட்ட விதத்தில் தேவ வசனத்தை நமக்குள்ள உபயோகப்படுத்தணும். இன்னைக்கு பாருங்க, அதெல்லாம் அதில் ஆர்வமே இல்லை. நமக்கு வராத பலருக்கு பாருங்க இதில் ஆர்வம் இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜெப நேரத்தில் உட்கார்ந்துருக்கிற நமக்கு கர்த்தர் போதிக்கிற இந்த சத்தியங்கள்
சொல்லணும், ஆண்டவரே வேற எதுவுமே என்னை சுத்தப்படுத்தாது, உம்முடைய சத்தியமே என்னை சுத்தமாக்க. சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சத்திய வசனம் தான் என்னை சுத்தமாக்குது. இந்த சத்திய வசனம் தான் சுத்தமாக்குறது. காரணம் என்னன்னா, இந்த சத்திய வசனம் தான் சொல்லுது, இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, அந்த ரத்தத்தினால நான் உள்ளும் புறமும் சுத்திகரிக்கப்படுகிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க. எப்படி தெரியுது? இந்த சத்தியம் உபதேசிக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் தெரியுது. இந்த உபதேசத்தை நான் கேட்கும் போது தான் நான் சுத்தமாகிறேன், தேவன் விரும்புகிற சாயலுக்கு எதுவாக மாறுறேன். இப்போ கவனிச்சு பாருங்க, இந்த தேவனுடைய வார்த்தை, உம்முடைய வசனமே சத்தியம். கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய வசனமே சத்தியம். அந்த சத்தியம் என்ன பண்ணுதுன்னு தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். சத்தியங்கள் என்ன செய்கிறது? சத்தியம் உபதேசிக்கப்படுகிற சத்தியங்கள் நமக்குள்ள என்ன செய்கிறது பாருங்க. இயேசுநாதர் என்ன இந்த விதையின் ஓமையை சொல்லும் போது தேவன் தம்முடைய வார்த்தையை என்ன எதுக்கு ஒப்பிடுறாருன்னா, ஒரு விதைக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? ஒப்பிட்டு சொல்றாரு. விதை எப்பொழுதுமே எவ்வளவு பெருசா இருக்கும்? சரி, இப்படி கேட்டதோட ஒரு மரத்தை சொல்லி சொன்னா உங்களுக்கு நல்ல பதில் தெரியும்ல. ஆலமரத்துடைய விதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஆலமரமே இல்லைன்னால பார்க்குறது இல்லையோ. ஆலமரத்துடைய விதை பார்த்துருக்கீங்க? ஆலமரம் எப்படி இருக்கும்? நல்ல பெருசா. என்ன நீங்கள் பார்த்துருக்கீங்களா? காலங்காலமாக டெக்கேடாக இருக்கிற ஆலமரத்தெலாம் பார்த்துருக்கீங்களா? நான் நேற்றுக்கு அந்த கல்யாணத்துக்கு போயிருந்த போது படப்பை கிட்ட போயிருந்தோம் பாருங்கள். அங்கே ஒரு ஊருக்குள்ளே போயிருந்தோம். அங்கே வரும்போது அந்த ஊரில் அந்த கிராமத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஆலமரம் சைஸ் எப்படி இருக்குன்னா, எப்பா நம்ம சர்ச்சு அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆலமரம் அது. நானும் என்ன பிரதர் அரசும் போயிருந்தோம். அரசு பார்த்துட்டு ஆச்சரியம், ஐயா இந்த மாதிரி ஒரு ஆலமரத்தை நானே இப்போ தான் பார்க்குறேன்றாரு. அவ்வளோ பெரிய ஆலமரம். நீங்கள் கவனிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய ஆலமரத்துக்குடைய விதை எவ்வளோ பெருசுக்கும் தெரியுமா? ரொம்ப நம்ம ஊர் பாஷையில் தான் தம்மு தூண்டு. அந்த ஆலமரத்தினுடைய விதையை எடுத்து உங்கள் நகத்துக்குள்ள ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் நிறைய சொறி வச்சுக்கலாம். ஒரு 10 ஆலமரத்தினுடைய விதையை சொறி வைக்கலாம். அவ்வளோதான் சைஸு. ஆனால் அந்த விதை விதைக்கப்படும் போது அது எவ்வளோ பெரிய ஆலமரமாக மாறுதுன்றதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒருவேளை ஆண்டவர்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும் ஆண்டவரே, எனக்கு நீர் ஆண்டவரே ஒரு மரத்தை தாரோம். என்ன மரத்தை தாரோம் நீங்கள் யாராவது கேட்பீங்களா? மரத்தை மட்டும் கேட்க மாட்டீங்க, மற்றெல்லாம் கேட்பீங்க. என்ன ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு ஒரு மரம் தாரோம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம எந்த மரத்தை சொல்லி கேட்டுக்கிறோம்? ஆண்டவரே மாங்காய் மரத்தையா கூட ஆண்டவரே அப்படி என்ன கேட்டுக்கிறோமா? அப்படிலாம் கேட்கறது இல்லை. ஆனால் நம்ம ஒரு மரம், ஒரு பொருள், ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது ஆண்டவர் அதை மரமாக கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் என்னவா கொடுக்குறாரு? ஒரு விதையாக கொடுக்குறாரு. விதையாக கொடுக்கும்போது நம்ம கேட்குறோன்னா, ஆண்டவரை நான் மரம் கேட்டேன், நான் ஆசீர்வாதத்தை கேட்டால் விதையாக கொடுக்குறீரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கேட்டதை தான் உனக்கு கொடுத்துருக்குறேன்றாரு. இன்னும் நிறைய பேருக்கு புரியல. ஆண்டவர் சொல்ற, நீ என்ன கேட்ட? ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம்? ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்பதுக்கு, நீ கேட்கக்கூடிய காரியத்தை எந்த வடிவத்தில் நான் கொடுக்குறேன்னா, விதை என்கிற வடிவத்தில். வார்த்தை விதையா இருக்கு, அந்த வார்த்தையை விதை என்னும் வடிவத்தில் உங்க கையில் கொடுக்குறேன். கொடுக்குற அந்த விதையை, அந்த வார்த்தை என்னும் விதையை எடுத்து உங்க இருதயத்தில் வைத்து தண்ணீர் பாய்ச்சி உபதேசத்தை கேட்டு அதை காத்து கொண்டு அந்த வார்த்தைக்குள்ள ஒரு மனுஷன் நிலைத்திருக்கும் போது நான் சொல்றேன், அந்த வார்த்தை விதையாகவே இருக்காது. அந்த வார்த்தை பெரிய மரமாய் மாறி கனி கொடுக்கக்கூடிய ஒன்றாய் மாறும். எத்தனை பேர் நம்புறவங்க கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு வேண்டியதை நீர் விதையின் வடிவத்தில், ஒரு வார்த்தையின் வடிவத்தில் நீர் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வேண்டியதை நீர் என்னன்னு கொடுக்கிறீரு? ஒரு வார்த்தையின் வடிவத்தில் கொடுக்கிறாரு. ஒரு வீடு வேணும்னு கேட்குறீங்க, இல்லை ஒரு சுகம் வேணும்னு கேட்குறீங்க, அல்லது ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குறீங்கன்னா ஆண்டவர் அதெல்லாம் எப்படிப்பட்ட வடிவத்தில் கொடுக்குறாருன்னா, வார்த்தை என்னும் வடிவத்தில் கொடுக்குறாரு. கையை வைத்து சொல்லுங்க, அதை எப்படி கொடுக்குறாரு? நீங்கள் ஒரு வீடை கேட்கணும், உங்கள் மேலே தூக்கி ஒரு வீடை போட்டால் என்ன வருது? அப்புறம் வீட்டில் நீங்கள் வாழ முடியாது. நான் சொல்ல புரியுதா? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. அது நிறைவேற அதை அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு
அந்த வார்த்தையை பார்க்கணும். அந்த வார்த்தையை சத்தியம், அந்த தேவனுடைய வசனமே அந்த சத்தியமே. அந்த சத்தியத்தை பார்க்குறேன், அந்த சத்தியத்துக்கு ஏதுவாக நான் மாறுறேன். அந்த சத்தியம் என்னை உபதேசிக்குது, என்னை சரி பண்ணுது, என்னை தேறினவா மாறுது, என்னை எல்லா விதமான காரியத்திலும் உருவாக்குதுங்க. இந்த தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் ஒரு வடிவமா, வார்த்தை என்னும் ஒரு வடிவமா கர்த்தர் நம்ம கையில் கொடுக்குறார். கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் எந்த வடிவத்தில் கொடுக்குறாரு? வார்த்தை என்னும் வடிவத்தில். கையை வைத்து நல்லா சொல்லுங்க, எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும், என் குடும்பத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும், என் எதிர்காலத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் எந்த வடிவத்தில் கொடுக்குறாரு? அதுதான் சொல்றாரு, என்னுடைய வேதமே சத்தியம். இந்த சத்தியத்தை கரெக்டாக கேட்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் என்ன செய்ய? நம்மளை விடுதலையாக்கும், ஆசீர்வதிக்கும், உயர்த்தும், நம்மளை தேறினவர்களாக மாற்றும், நமக்கு வேண்டியதை அது கொண்டு வந்து நிரப்போம். இந்த வேதத்தை, தேவனுடைய சத்திய வசனத்தை ஆண்டவர் விதையா நம்மகிட்ட கொடுக்கும்போது நம்ம அதை அற்பமாக நினைக்கக்கூடாது. ஆமாம், நான் உன்னை கேட்டால் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்க, அதை வச்சு நான் என்னத்தை பண்ணுறது? நிறைய கிறிஸ்தவங்க இந்த தேவனுடைய செயல்முறையை நம்ம அறிந்து கொள்ளாததுனால, அந்த உபதேசத்துக்குள்ள ஆண்டவர் கொடுக்குற சத்தியத்தை அறிந்து கொள்ளாததுனால நிறைய நேரம் சோர்ந்து போயிடுறோம். ஒன்று நம்ம மறக்கவே கூடாது, கர்த்தர் நம்ம கிட்ட தேவன் வார்த்தையை ஒரு விதையை போல, ஒரு விதையை வார்த்தையாக நம்மகிட்ட கொடுத்துட்டாருன்னா அது எனக்குள்ளே தான் இருக்குது. கையை உயர்த்தி சொல்லுங்கள், அது எனக்குள்ளே தான் இருக்குது. அதை ஒவ்வொரு நாளும் நான் தண்ணீர் பாய்ச்சணும், அதை பராமரிக்கணும், இந்த வேலையை நான் செய்யணும். விளைய செய்கிற வேலையை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்கள், விளைய செய்கிற வேலையை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். பாருங்கள், எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தையை குறித்த ஒரு இமேஜினேஷனை ஆண்டவர் எப்படி இருக்குன்றதை காட்டுறாரு. அதான் காட்டுறேன். முதல்ல அது வார்த்தை எப்படி இருக்குன்னா ஒரு விதை போல இருக்கு. லேசாக எடுத்துக்கூடாது, விதையை பார்த்துட்டு அற்பமாக நினச்சிடக்கூடாது. இது எப்போ வளர்றது, எப்போ எனக்கு நன்மை வர்றது அப்படின்ற மாதிரி சோர்ந்து படக்கூடாது. இந்த வார்த்தை ஆண்டவர் ஒரு என்ன விதைக்கு ஒப்பனையாக கர்த்தர் கொடுக்குறாரு. அடுத்தது கவனிச்சு பாருங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமா? அங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்க. வார்த்தையை எப்படிப்பட்ட இமேஜாக காட்டுறாரு பாருங்க ஆண்டவர். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதும், ஆத்துமாவை ஆவியையும் கணுக்குகளையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதுக்காகவும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கதாகவும் இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு பட்டயம் போல இருக்கான், நைஃப் மாதிரி. ஒரு சர்ஜன் கையில், ஒரு டாக்டர் சர்ஜரி செய்கிற ஒரு டாக்டர் கையில் ஒரு நைஃப் இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சரீரத்தில் எது தேவையில்லையோ, எதுனால சரீரத்துக்குள்ளே அது பல கெடுதியை உண்டாக்குதோ, அன்வான்டான காரியத்தை என்ன பண்ணுறாரு? அவர் கையில் இருக்கிற அந்த சர்ஜிக்கல் நைஃபை வச்சு என்ன பண்ணுறாருன்னா அதை அறுத்து நம்ம சரீரத்தை விட்டு எடுக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு என்ன பேர்? அறுவை சிகிச்சை செய்கிற டாக்டர்னு சொல்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தையை அந்த மாதிரி அறுவை சிகிச்சை மாதிரி பண்ணுவார். ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் வெட்டி நமக்கு தேவையில்லையோ பாருங்கள். யோவானில் நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா? அங்கே என்ன சொல்கிறாரு? யோவானில் நீங்கள் 15ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்க பாருங்கள். அங்கே ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? அங்கே தோட்டக்காரனாக இருந்து ஆண்டவர் ஒரு வேலையை செய்கிறாரு பாருங்கள். 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நம்ம வாசித்தோம்ல, ஆரம்பத்தில் அங்கே சொல்லி பாருங்கள், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுறாருன்னா தூக்கி போடல, அவ்வளோதான், வேலைக்கு அவர் கட் பண்ணி விட்டுறாரு. அது மனுஷன் செய்வான், செட் ஆகாதுப்பா, இது வெட்டி விட்டுரு. சிலர் சொல்கிறாங்க பாருங்க, கல்யாணம் பண்ணி புருஷனை பொண்டாட்டியும் ஆயிருப்பாங்க, அவங்க வாழ்கிறாங்களோ இல்லையோ, குடும்பத்தில் இருக்கவன சொல்லுவாங்க, இது செட் ஆகாது, பஸ்ஸை வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டுறதுக்காக நம்ம இருக்கிறோம், வெட்டி விட்டுருங்க அப்படின்வாங்க. நல்லா அது மாதிரி இங்கே நம்ம நினச்சிக்கூடாது. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வெட்டி விட்றாருன்னு அவள் தான் வெட்டி விட்டார் போல இது நம்மளை அப்படின்னு நினச்சிக்கூடாது. அப்படி இல்லைங்க. நான் தான் சொன்ன பாருங்க, ஒரு அறுவை சிகிச்சை செய்கிற ஒரு டாக்டர் சரீரத்தில் எந்த பகுதியை வெற்றி எடுத்தா இன்னும் நல்லா வாழ முடியுமோ அதே வேலை ஒரு டாக்டரே இவ்வளோ நல்ல வேலையை செய்ய முடியும்னா, நான் சொல்கிறேன், நம்மளை உண்டாக்கின கர்த்தர் தம்முடைய சத்திய வசனத்தை வச்சு எவ்வளோ அற்புதமான வேலையை செய்வான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவ்வளோ அருமையான வேலையை செய்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருந்து
இந்த சத்தியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்து இந்த சத்தியத்தை உபதேசிக்கிற இடத்துல வச்சிருந்தோம், இன்னும் அன்வான்டான காரியம் எனக்குள்ள வளர விட்டனா அது நாளுக்கு நாள் என்ன கனி கொடுக்கிற ஒரு நிலையில் கொண்டு போகாது. அப்புறம் நான் சொல்றாரு பாருங்க, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன பண்ணுகிறார், அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ற இந்த சத்தியம் என்ன பண்ணுது, இன்னும் நிறைய கனி கொடுக்க. இன்னைக்கு நீங்க நல்ல கனி கொடுக்குறவங்களா இருக்கிறீங்களா, அதுல திருப்தி அடையக்கூடாது, இன்னும் நல்ல கனி கொடுக்க, மிகுதியான கனி கொடுக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும், மிகுதியான. எல்லா வாயும் சொல்லணும், கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் வேலை ஸ்தலத்துல, இந்த சபையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எப்படி இருக்கணும், மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவனா கர்த்தர் நம்மளை மாத்தணும். அதுக்கு தான் இந்த சத்தியத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்கு கேட்குற காதை கொடுத்துரு. எத்தனை காது கேட்குற காது இங்கே, கேட்காத காதம் உட்காந்துருக்க போல இருக்கு. என்னமோ சொல்றாரு பாஸ்டர் அப்படின்னு இல்லை, எல்லாம் கேட்குதா? நான் பாஸ்டர் பேசுறது எத்தனை பேர் கேட்குறவங்களாம் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. கேட்குற காதை கொடுத்துருக்காரு பாருங்க. நமக்கு கேட்குற காதை கொடுத்தவர் செயல்படுத்துகிற இருதயத்தையும் கர்த்தர் நம்ம கொடுப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கேட்கிற காதை கொடுத்தவர் செயல்படக்கூடிய இருதயத்தையும் கர்த்தர் உண்டாக்கி செயல்படக்கூடிய வாழ்க்கை முறையும் கர்த்தர் உண்டாக்கதான் இந்த சத்திய வசனத்தை நமக்கு உபதேசிக்கிறாரு. இந்த உபதேசம்ன்றது ரொம்ப ஆசீர்வாதமானது. உபதேசம் நீங்க வேற மனுச்சு என்ன தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணுது. சொல்லுங்க, வயத்திருந்த உபதேசம் என்ன பண்ணுது, தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணுது. நம்ம எப்பவுமே தேவையில்லாதானே சாப்பிட்றோம். டாக்டர் என்ன சொல்றாரு, சுகர் இருந்தா நீ லட்டு சாப்பிடாதன்றாரு. நம்ம என்ன பண்றோம், மாத்திரை போட்டு 2 லட்டு சாப்பிட்றோம். தேவையில்லை, சாப்பிடக்கூடாதுனா இல்லை, நான் மாத்திரை போட்டேன், நான் 2 லட்டு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுக்கலாம். எதுக்கு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா மாத்திரை போடுறதுக்கா? தேவையில்லாததுதான் நம்ம கவனம் செலுத்த. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சத்தியம் கேட்க கேட்க தேவையில்லாதன் மேல கவனம் வைக்க மாட்டேன், தேவை உள்ளதின் மேல கர்த்தர் என்னுடைய மனதையும் இருதயத்தையும் வாழ்க்கையை என்ன பண்றாரு, திருப்பி அலங்கரிக்கிறார் பாருங்க. இவ்வளோ சத்தியத்தையும் கேட்டுட்டு வெளியே போயிட்டு தேவையில்லாததில் போய் உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு பரிசுத்தவான் மாதிரி கேட்கறது, வெளியே போயிட்டு திருப்பியும் தலை எங்கே கொண்டு போய் விடுறது, தேவையில்லாத தான் விடுறது. அதுதான் ஆண்டவர் மறுபடியும் இங்கே உட்காந்து போதிக்கிறார். போதனையை கேட்குறோம், கேட்குற போதனை எனக்குள்ள செயல்படணும். கை வைத்தி சொல்லுங்க, கேட்குற போதனை எனக்குள்ள செயல்படணும். ஆண்டவர் சொன்னார், நீங்க வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்டதை செய்கிறவர்களா. கை வைத்தி சொன்ன நம்ம யாரா மாறணும்? வேதம் சொல்லுது, கேட்டவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்ல, கேட்டவங்க பாக்கியவான் சொல்ல, அதை செய்கிறவன் பாக்கியவானா இருக்கிறான். கை வைத்தி சொல்லுங்க, அதை செய்கிறவன் தான். கேட்டேன், நல்லா தான் இருந்துச்சு, பாஸ்டர் நல்ல ஜபத்தில் நல்ல வசனத்தையும் சொன்னார், ஜோக்கம் நல்லா சொன்னார், நல்லா காமெடியாக நடத்தினார்னு பாஸ்டரை காமெடி ஆக்கிடக்கூடாது. நல்லா கவனிங்க, நீங்கள் கேட்டதை உங்கள் வாழ்க்கையில் கை கொள்ளும் போது நான் சொல்கிறேன், உங்களை கர்த்தர் பாக்கியவானாய் மாற்றிக்கிட்டே இருப்பார். கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு, பாக்கியவான்களாக கர்த்தர் நம்மளை மாத்துறாரு. நம்ம பாருங்க சொல்றாரு. சொல்லிட்டு 13ஆம் வசனம் கவனிங்க, அதில் சொல்லியிருக்கு பாருங்க. இப்போ நம்ம கவனிச்சோம்ல, தேவனுடைய வார்த்தை எப்படியெல்லாம் எண்ணங்களை, இருதயத்தை அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, ஊனையும் கணுக்களையும் எங்கெங்கெல்லாம் போக முடியாது அங்கெல்லாம் போகுது, போய் அதை வகை அறுக்கக்கூடிய தேவனுடைய வல்லமையான வார்த்தை. ஆண்டவர் சொல்ல, இவ்வளவு வார்த்தையை கேட்டுட்டு, இவ்வளவு சத்தியத்தினால உபதேசிக்கப்பட்டு இருக்கிற நீங்களும் நானும் ஒன்றும் மறந்துடக்கூடாது. 13ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லியிருக்கு பாருங்க, அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க. நல்லா யாரை பார்த்து சொல்றாரு, இவ்வளோ சத்தியத்தையும் உபதேசத்தையும் கேட்ட நம்ம ஒரு நாள் என்ன செய்ய வேண்டியதா இருக்கணும், அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்ம யாருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும்? ஒரு நாள் நிறுத்துவார், நிறுத்தி கேட்பார், உனக்கு சத்தியத்தை சொன்னாங்களே, உபதேசித்தாங்களே, உனக்கு இவ்வளோ காரியங்களை கேட்டியே, நீ கணக்கு ஒப்புவிக்கணும் என்பது தெரியும்னா, நான் சொல்கிறேன், கேட்டதை கேட்ட நிலையில் வைக்காம கேட்டதை செயல்படுத்துகிறவனாய் மாறுகிறேன். கையை வச்சு சொல்லுங்க, கேட்டதை என்ன செய்கிறேன், செயல்படுகிறவனாக மாறுறேன். 119ஆம் சங்கீதம் வாங்க. அடுத்த ஒரு பிக்சர், இப்போ நான் 2 பிக்சரை காட்டியிருக்கிறேன். ஒன்று விதை, 2வது நைஃபு. ஹலோ, புரிஞ்சா? விதை, கத்தி பார்த்துட்டோம். இப்போ 3வது பார்ப்போம். நான் 3வது சொல்றாரு, விளக்கு.
எப்படி பிக்சர் பாருங்க, எவ்வளவு அருமையான பிக்சரை கர்த்தர் சத்தியத்தை உங்களுக்கு உபதேசிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கிற பிக்சரா காட்டுறார். கத்தியை டெய்லியும் யூஸ் பண்றீங்களா பெண்கள்? எதை வெட்டுறதுக்கு? காய்கறி வெட்டுறதுக்கு தினந்தோறும் கத்தி எடுக்கிறீங்க. அப்போ இந்த கத்தி எடுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும், ஆண்டவர் நம்மளை வகை இருக்கிறாரு, இருதயத்தை வகை இருக்கிறாரு, நம்ம உள்ளத்தை வகை இருக்கிறாரு, எண்ணங்களை வகை இருக்கிறாரு. ஒரு வெங்காயம் வெட்டும் போது சரி ஆண்டவரே என்னையும் நீ தேவையில்லாததெல்லாம் என்ன பண்ணுறீரு, கட் பண்ணுறீங்க ஆண்டவரே. வெங்காயத்தில் கெட்டு போனது அப்படியே இருந்தால் அப்படியே கட் பண்ணி போட்டுருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? நைஸாக எக்ஸ்பர்ட் ஆளுங்களாம் பார்க்கணும், அப்படி தள்ளுவாங்க எக்ஸ்பர்ட்டா அப்படி பண்ண. அது மாதிரி ஆண்டவரே என்கிட்ட இல்லாத, என்கிட்ட எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் இருக்கு ஆண்டவரே, நைஸாக அப்படி தட்டி விட ஆண்டவரே, இதெல்லாம் ஒரு கொசுறு தட்டி விட ஆண்டவரே, இந்த கொசுரெல்லாம் கழியட்டும் ஆண்டவரேன்னா ஆண்டவர் அற்புதமாக செய்வார். அதான் உங்களுக்கு காட்டுறேன், ஒரு இமேஜாக காட்டுறேன். கர்த்தருடைய வார்த்தையை உபதேசிக்க தேவன் நமக்கு இந்த சத்தியத்தை கேட்கும் போது, அவருடைய உபதேசத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது, நான் சொல்றது நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை நமக்கு எளிமையான விதத்தில் கர்த்தர் புரிந்து கொள்ள உதவி செய்கிறார். எப்படி எளிமையாக உதவி செய்கிறார் பாருங்க. முதல்ல சொன்ன விதை, அதை மறக்க முடியுமா? விதை. ரெண்டாவது சொல்றார் கத்தி, நைஃப் மாதிரி. மூணாவது சொல்றாரு பாருங்க, 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தை வாசிப்போமா? 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம் சொல்லி பாருங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு. நல்ல கவனி, என்ன சொல்றாரு? என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். லேம்ப், லைட்டு, பிரகாசம். ஆண்டவர் சொல்றார் கிளாரிட்டி. தேவனுடைய வார்த்தை பாருங்க. நீங்க கார் ஓட்டிட்டு போறீங்கன்னு வைங்க, பைக் ஓட்டுறீங்கன்னா பைக்கில் லைட் ஆன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். இப்போ வர பைக்கிலலாம் லைட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது, தெரியுமா? அது சில நேரம் அந்த காலத்துலாம் லைட்டு போட்டு போகிறான் பாரு, என்னத்த வேணும் பண்ணுறது, உனக்கு காலையிலுக்கும் நைட்டுக்கும் வித்தியாசம் தெரிலன்னு திட்டின காலம்லாம் இருந்துச்சு. சிலர்லாம் வந்து நான் ஓட்டிகிட்டு போய்க்கிறேன் பாருங்க, அப்போ பைக் ஓட்டு போகும்போது நிறுத்தி ஒரு பெரிய ஒரு மறக்கவே முடியாது அவர் என்ன பண்ணார், நான் புல்லட் வச்சுருந்தேன். அப்போ புல்லட் வச்சுருந்தோம் தெரியாமல் லைட்டை போட்டு ஓட்டு போயின்னுக்கிறேன். அவர் என்னை வந்து துரத்தி வந்து திருப்பி வந்துட்டு, ஏன்பா இது என்ன பகலா இரவான்னு கேட்டார். இவருக்கு எதுவும் தெரியலையா கண்ணு அப்படின்னு நினச்சி, நான் இல்லை சார் இது பகல் தான் ஐயா அப்படின்னு. அவர் சொன்னார், பகல்னா அப்புறம் எதுக்கு விளக்க போட்டு போகிற, ஆஃப் பண்ணிட்டு போ அப்படின்னாரு. நான் இப்போ அந்த தாத்தாவை தேடுறேன். இப்போ இருந்தாருன்னா அவர் என்ன சொல்லுவார் யோசித்து பாருங்க. இப்போ எல்லா பைக்லையும் என்ன பண்ணுறான், லைட் ஆட்டோமேட்டிக் ஆன், ஆஃபே பண்ண முடியாது, ஆஃப் பண்ணுற ஆப்ஷனே இல்லை. ஆமாம், அந்த லைட்டில் கவனிச்சிங்கன்னா, கார் ஓட்டினீங்கன்னா பைக் ஓட்டினீங்கன்னா நைட்டு ஓட்டிகிட்டு போகும்போது அந்த லைட்டில் என்ன ஹை பீம் வச்சுருக்கான், அப்புறம் லோ பீம்னு ஒன்று வச்சுருக்கிறான். அந்த ஹை பீமை போட்டிங்கன்னா என்ன பண்ணோம், தூரத்தில் இருக்கிறதெல்லாம் தெரியுமா? அதே மாதிரி லோ பீம் போட்டிங்கன்னா என்ன பண்ணோம், பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் தெரியும். கண்ணு ஒழுங்காக தெரிஞ்சால் இது நான் சொல்கிறது கரெக்டாக தெரியும். சரியா? கண்ணு நொல்லையா வச்சுக்கிட்டு ஹை பீம் போட்டோன்னு தெரிய மாட்டேங்குதுன்னா போய் டாக்டர் செக் பண்ணுங்கள் கண்ணை. ஏன்னா கண்ணு ஒழுங்காக தெரிஞ்சுன்னா, இப்போ நீங்கள் ஹை பீமை போட்டிங்கன்னா தூரத்தில் தெரியும், லோ பீம் போட்டிங்கன்னா டிம்மர் போட்டிங்கன்னா பக்கத்தில் தெரியும். அது மாதிரி தாங்க கர்த்தருடைய வார்த்தை. இப்போ எனக்கு செய்ய வேண்டிய அடுத்த 10 செகண்டில் நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறதுக்கான வெளிச்சத்தை இந்த வசனம் எனக்கு கொடுக்கும். அடுத்த 10 நிமிஷத்துக்கு நான் என்ன செய்யணுமோ அதற்கான வெளிச்சத்தை இந்த வசனம் கொடுக்குது. அடுத்த 10 வருஷம் கழித்து நான் என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கான வெளிச்சத்தையும் இந்த வசனம் கொடுக்குது. எத்தனை பேர் கையை உயர்த்தி அதை அனுபவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு என்னவா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு விளக்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கும் போது நான் விளக்கெண்ணையா இருக்கக்கூடாது. சிலதெல்லாம் நறுக்குன்னு சொன்னாதான் பாயிண்டா போய் உட்காரோம். இவ்வளோ விளக்க கொடுத்து, இவ்வளோ பிரகாசத்தை கொடுத்து, இவ்வளோ வார்த்தையை இன்னைக்கு உட்கார்ந்து இந்த நாட்களை கேட்குறீங்க பாருங்க. ஒரு வசனமே, ஒரு வார்த்தையை அவ்வளோ வெளிச்சம்னா நீங்க எத்தனை வசனத்தை கேட்குறீங்க வாரந்தோறும், ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வெளிச்சம் அடிக்கணும் உங்க மேல. இவ்வளோ வெளிச்சம் அடிச்சோம், இன்னும் போய் தடுமாறிட்டு இருக்கிறேனா, இன்னும் போய் அங்கங்கே முட்டி மோதிட்டு இருக்கிறேனா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்க நீங்க கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் இப்போ உங்ககிட்ட சொல்றத நீங்க இப்போ செயல்படும் போதுதான் அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த வசனம் உங்களை எப்படி நடத்தி செல்லும்ன்றதுக்கான அறிகுறியா உங்க வாழ்க்கையில மாறும். இன்னைக்கு இப்போ கேட்கறத நீங்க கை கொள்ளனா, நான் சொல்றேன் அடுத்த 10 வருஷத்துல நீங்க இந்த வார்த்தையை கண்டிப்பா கை கொள்ளவே மாட்டீங்க.
நல்லா கவனித்து பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, எவ்வளோ அற்புதமான கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு தீபமாக வெளிச்சமாக கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இவ்வளோ ஆசீர்வாதமான சத்தியத்தை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கும் போது நம்ம இந்த வசனத்தை வெளிச்சத்தில் இருக்கிறோமான்றதை செக் பண்ணுங்க. சிலர்லாம் பாருங்க வருவாங்க, நான் ஒரு பெரிய பிரசங்க ஆகணும்னு வாங்க. பெரிய பிரசங்க யார் ஆகணும்னா முதல்ல உட்காந்து வசனத்தை என்ன பண்ணணும், நல்லா வாசிக்கணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். இந்த மாதிரி நல்ல பிரசங்கத்தை ஜெபத்தில் சொல்லி கொடுக்குறத உட்காந்து கேட்கணும். 21 நாள் உட்காந்து கேட்கணும்னு சொல்லுவாங்க. உட்காந்துலாம் கேட்க முடியாது, கேட்கறதுக்கெலாம் எனக்கு நேரம். ஆனால் பெரிய பிரசங்க அவன் பிரசங்க ஏற முடியாது. வேணா அதிக பிரசங்க எத்தனை வேணால் பண்ணலாம், அதிக பிரசங்க எத்தனை வேணா பண்ண கண்டிப்பாக பண்ணிட்டு இருப்பான் பாருங்க. தாவீதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. வேதம் சொல்ல அவன் திடீர்னு பெரியார் ஆகிட்டான்னு சொல்லலை. நம்ம ஆளுங்களுக்கு என்ன ஆசைன்னா, வருவேன் திடீர்னு கர்த்தர் என்ன பண்ணோம், திடீர்னு பாம்பு தான் விழும் அவங்க மேலே. திடீர்னு பெரியாள் ஆவதெல்லாம் ஆண்டவர் அந்த திட்டமே வைக்கல. ஏன்னா அதுதான் காட்டுறேன், சத்தியம் எப்படி உபதேசிக்கப்படுதுன்னா, சத்தியம் ஒரு விதையா இருக்கு. கையை வாய்த்தி சொல்லுங்க, சத்தியம் எப்படி இருக்கு, விதை வளரத்துக்கு நேரம் எடுக்குமா, நேரம் எடுக்காது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? விதையை போட்டிங்கன்னா வளரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு நார்மல் விதையை போட்டிங்கனாலே, ஒரு தக்காளி விதையை போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்து அதுக்கப்புறம் அது ஆனால் முளைச்சி அதுக்கப்புறம் செடி அதிலிருந்து பழம் தொங்கி அதை நீங்கள் எடுத்து திருப்பியும் விதையை போட்டு அதை பண்ணக்கூடிய ஒரு டைம் எடுக்குது பார்த்தீங்களா? அந்த டைமை கர்த்தர் நிச்சயமாக எடுப்பார். ஏன்னா அந்த டைம் என்னை தேர்ச்சியானவனாய் மாற்றுவதற்காக. கையை வைத்து சொல்லுங்க, என்னவா மாற்றுவதற்காக. இல்லைன்னா ஆர்வக்கோளாராக இருப்பேன். நிறைய ஆர்வக்கோளாறு கிறிஸ்தவங்க தான் உட்காந்து வசனத்தை கேட்கறது, வெளியே போனோன்னா வாயை திறந்து ஆர்வக்கோளாறு மாதிரி பேசுறது. இன்னும் தேர்ச்சி 20 வருஷமாக சர்ச்சைக்கு வருவாங்க, வாழ்க்கையில் ஸ்பாபத்தில் எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா அவசர கோளாறு, அவசரம், எல்லாத்துலேயும் அவசரம். ஆண்டவர் சொல்கிறார், விதை மாதிரி அது தேவனுடைய உபதேசம் வார்த்தை, அந்த விதை உங்களுக்குள்ள விதைக்கப்படணும். போய் உங்களை தேர்ச்சியானவர்களாய் மாற்றுவதற்கான வேலையை செய்ய இடம் கொடுக்கலனா, நான் சொல்றேன், இயேசுநாத ஜெபம் பண்றாரு, உங்களுடைய வேதமே சத்தியம் ஆண்டவரே, இந்த சத்திய வசனத்தினால அவர்கள் நீங்க பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேட்கிறாரு. இந்த பரிசுத்தப்படுத்துகிற வேலை இந்த தேவனுடைய வார்த்தையினால நடக்குது பாருங்க. இதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள போய் வேலை செய்யணும் பாருங்க. ஆண்டவர் ஒன்றும் தாவீதை திடீர்னு அவனை ஒன்றும் பெரிய ஆளாக்கி இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, தாவீது ஏறக்குறைய 16 அல்லது 17 வயது இருக்கும் போது அவன் சாமுவேல் தீர்க்கதரிசினால ராஜாவா ஆகும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனா அவன் எப்போ ராஜாவானான்னு தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டுருச்சு, எலெக்ஷன் நடந்து அவர் எலெக்ஷன் வின் ஆயிட்டாரு. ஆனா ஆபீஸ்ல பொசிஷன் எடுக்கிறது 30 வயதுல தான் போய் எடுத்தான் பொசிஷனை. அப்ப கவனிச்சு பாருங்க, ஏறக்குறைய 15 ஆண்டுகள் அவன் என்ன செய்ய வேண்டியதா இருந்துச்சுன்னா, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த நிலையில் அவன் அமருவதுக்கு ஆண்டவரை சார்ந்து கர்த்தருடைய சத்தியம் அவனுக்குள்ள ஒரு விதையை போல வளர, அது விளக்க போல எரிய, அது ஒரு கத்திய போல இரு பக்கம் உள்ள ஒரு பட்டயத்தை போல அவனுக்குள்ள வேலை செஞ்சு அவனை தேர்ச்சியானவனா ஆக்குச்சிங்க. நல்ல கவனிங்கள், இன்றைக்கு நம்ம கேட்கிற அந்த சத்திய வசனம் நம்மளை நிச்சயமா தேர்ச்சி உள்ளவர்களாய் மாற்றும். கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சத்திய வசனத்தினால நான் என் வாழ்க்கை தேர்ச்சி அடைகிறதுக்காக, நற்கிரியை செய்யக்கூடியவனா நீ என்னை மாற்றுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோசபாத் ஜெபம் பண்றான், ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல ஆண்டவரே, இந்த திரளான சேனைக்கு விரோதமா நாங்க என்ன செய்யறது? நாங்க எங்ககிட்ட ஒரு திட்டமும் இல்லை ஆண்டவரே, என்ன செய்ய போறோன்னு தெரியல, உங்க ஆலோசனை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே என்று அவன் ஜெபித்து தன் கண்களை கர்த்தருக்கு நேராக எடுத்த போது வேதம் சொல்கிறது, கர்த்தர் யோசபாத்துக்கு சொல்றாரு, என்ன தீர்க்கதரிசி மூலமா ஊழியக்காரன் மூலமா சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தருடையது என்று சொல்லி கர்த்தர் அந்த யுத்தத்தில் அவர்களை சும்மா இருக்க வச்சு அவரை துதிக்க வச்சு கர்த்தர் மாபெரும் வெற்றியை கொடுத்த அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூடயும் இருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, இந்த தேவன் எங்க இருக்கிறாரு? அப்போ ஒரு வேலையை கர்த்தர் செய்யறதுக்கு கர்த்தர் தம்முடைய வசனத்தை விதையா கொடுக்கிறாரு. அது இரு பக்கம் உள்ள பட்டயத்தை போல இருக்கு, அது ஒரு விளக்கா இருக்கு. மூணாவது அடுத்தது சொல்றாரு பாருங்க, எரேமியா 23ஆம் அதிகாரம் சொல்றாரு, இந்த வேதம் எப்படி இருக்குன்னா நெருப்பு மாதிரி. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நெருப்புனா நம்ம கிட்ட தான் நெருப்பு இருக்கு. எவனா என்னென்னமோ போட்டு வைக்கிறான் பாட்டில், நெருப்பு கிருப்புன்னு.
இங்கே தான் இருக்குது நம்மக்கிட்ட. நெருப்பு எங்கே இருக்குது? சத்திய வசனத்தில் இருக்குது. வாயத்தில்னு சொல்லுங்கள். தேவனுடைய வசனத்தில் என்ன இருக்குது? நல்ல கொழுந்து விட்டு எரிகிற என்ன அக்கினி இதில் தான் இருக்குது பாருங்க. வாசிப்போமா? 29ஆம் வசனம் பாருங்க. சொல்கிறாரு, என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்ல. நல்ல என்ன சொல்ற? என் வார்த்தை எப்படின்னு நெருப்பு மாதிரி இருக்குன்றாரு. ஆண்டவருடைய வார்த்தை ஃபயர். சொல்லுங்க, பாயத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது? ஃபயர் மாதிரி நமக்குள்ள அப்படியே அணைஞ்சி போய் புஷ்ன்னு வந்திருப்போம். சில மூஞ்செல்லாம் பார்த்தா அப்படியே வீக்கெண்ட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. சிலெல்லாம் ஆஃப் ஆகி போய் இந்த நிறைய எரிஞ்சு, நீங்கள் பார்த்துறீங்களா? இந்த கட்டையெல்லாம் எரிய வச்சு கடைசியில் அணைஞ்சி போயிருக்கோம் பாருங்கள். அணைஞ்சி போய் அதுக்கு மேலே தண்ணியை ஊற்றி அணைச்சி வச்சுருப்பாங்க பாருங்கள். அது மாதிரி அதில் திருப்பியும் ஃபயர் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்கள் வாழ்க்கை, உங்கள் சூழ்நிலை உங்களை அவ்வளோ ஆழத்துக்குள்ளே, அப்படிப்பட்ட ஒரு நேரத்துக்குள்ளே, அப்படிப்பட்ட ஒரு காட்சிக்குள்ளே உங்களை வச்சுருக்கோன்னா, நான் சொல்கிறேன், அந்த இடத்திலும் தேவனுடைய வார்த்தை உங்களை அக்கினியை போல பற்றி பிடிக்க வல்லமை உள்ளதா? வச்சு சொல்லுங்க, அந்த வார்த்தை என்ன பண்ணுது? அக்கினியை போல. நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமா ஆண்டவர் பேசி தாவீதுட்ட வந்து சொல்றாரு. தாவீது செஞ்ச குற்றத்தை எடுத்து காட்டுறாரு. இவன் கேட்க கேட்க அவனுக்குள்ள அந்த வார்த்தை அக்கினியை போல எரியுது. கேட்கறான், யாரு அவனை சொல்லும்? தீர்க்கதரிசிட்ட கேட்கறான், யார் அந்த ஆள்? அவனை கண்டிப்பா அவனை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்றான். இந்த நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த ஆள் வேற யாரும் இல்லை, நீர்தான் ராஜா. ராஜாவாக இருக்கனால டப்புன்னு சட்டத்தையும் மாற்றிட்டானா? அந்த வார்த்தை அக்கினி மாதிரி அவனுக்குள்ள விளைச்சினால போய் கர்த்தருடைய சமூகத்தில் மனம் திரும்பி அவன் செய்த பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு தன்னை கர்த்தருக்கு முன்பாக சரியாக்கக்கூடிய வேலையை தாவீது செஞ்சாங்க. நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தை அக்கினி மாதிரி. கையை வச்சு சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை என்ன? அக்கினியை போல எனக்குள்ள கொழுந்து விட்டு எரியும். கையை வச்சு சொல்லுங்க, அந்த வார்த்தை என்ன பண்ணுது? எனக்குள்ள சூழ்நிலை நடுவே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது அப்படியே உங்களுக்குள்ள ஒரு ஃபயர், உங்களுக்குள்ள ஒரு அக்கினியை போல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற சுகம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற விடுதலை, அப்படி ஒரு அனலை உங்களுக்குள்ள மூற்றக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும். இயேசுநாதர் சீஷர்களோட உட்காந்து அவர் வந்து இந்த பந்தியை பிட்டு அவர் வந்து சிலுவையில் மரிப்பதுக்கு முன்பாக செய்கிறாரு பாருங்க. இந்த லார்ட்ஸ் சப்பரில் உட்காந்து அவர் அதை பண்ணு சொல்கிறாரு. இங்கே இருக்கிற நீங்கள் ஒருத்தர் தான் யாரோ ஒருத்தர் என்ன பண்ண போகிறீங்க, என்ன காட்டி கொடுத்து மறுதளிக்க போகிறவொன்னே ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருப்பான்னு என்ன பண்ணியிருக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம இருந்தால் என்ன கேட்டிருப்போம்? நம்ம ஒரு 12 பேர் அங்கே இயேசுநாவோட உட்காந்துருக்கோம்னு வச்சுங்க. உங்களில் யாரோ ஒருத்தர் தான் நீங்கள் என்ன காட்டி கொடுக்க போகிறீங்க அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணி, இயேசுநாதர் யார்? அவனா அதோகரான் பாருங்க, அவனா கேளுங்க, இவனா பாருங்க, அவனா பாருங்க, எல்லாரையும் காட்டியிருப்போம், நம்மளை மட்டும் கேட்கவே மாட்டோம். ஆனா அங்க சிச்சுவேஷனே மாறிடுச்சுங்க. நீங்க வாசித்து பாருங்க, அங்க சொல்லியிருக்கு, சீஷர்கள் கேட்கறாங்க, நானோ அப்படின்னு கேட்கறான். நானோ அவனா இவனான்னு கேட்கல. தேவன் சொன்ன வார்த்தை அவங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரிகிற அக்கினியை போல இருந்ததுனால அவன் இன்னொருத்த மேல கை காட்டுறதுக்கு பதிலாக நானோ ஆண்டவரே அப்படின்னு கேட்கறான். இதுதாங்க சத்தியம், இதுதான் உபதேசம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்குற உபதேசத்தை கேட்டுட்டு ஆண்டவர் ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு, ஆண்டவர் நமக்கு ஆவியானவர் இந்த இடத்துல பேசுகிறாருன்னா நல்லா கால் மேலே கால் போட்டுக்கிட்டு நல்லா சொல்கிறாரு. இவருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காருல ஒருத்தருக்கு கரெக்டாக பேசினார் பாஸ்டர் தெரியுமா. இன்னைக்கு வீட்டில் வேறு இங்கே சொன்னது பத்தாதுன்ட்டு வீட்டில் வேற போயிட்டு பாத்தியா கரெக்டாக உனக்கு சொன்னார் பார் பாஸ்டர். நல்லா கவனிங்க. அப்படி இல்லை, கேட்ட உடனே சீஷர்கள் நானோ அவன் கேட்குறாங்க, நானா? அது அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள்ள அக்கினியை போல கொழுந்து விட்டு இருந்தது. உயிர்த்தெழுந்த பிறகும் இயேசுநாதர் வந்து எம்மா ஒரு சீடர்களோட நடந்து வராரு பாருங்க. அவங்கள உட்காந்து சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு கண்கள் திறக்கப்படுது. அந்த தேவனுடைய வார்த்தை அவங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரிந்தது. அவங்க அதை அப்போ உணர்றாங்க, ஓ வந்தவர் இயேசுநாதர் தானா. நான் சொல்கிறேன், தேவனுடைய வசனத்தை கேட்கும் போதெல்லாம்
எவ்வளோ என்ன காய்ந்து போய் அணைந்து போய் வந்தாலும் மறுபடியும் நம்மளை அனல் மூட்டி எழுப்புகிற கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக ஒரு கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக அனல் மூட்டி எழுப்பப்படுகிற தேவனுடைய வார்த்தைங்க. இன்னொன்று சொல்றாரு பாருங்க, அக்கினி மாத்திரம் இல்லையா, அதே அதிகாரத்தில் வாசித்தோம் பார்த்தீங்களா, ஃபயர் மாத்திரம் இல்லை. முதல்ல இருந்து சொல்றேன் எப்படி இது வார்த்தை சத்தியம், உங்களுடைய வசனமே சத்தியம் சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு அற்புதமான இமேஜை காட்டுறாரு. என்ன இமேஜ்னா, விதையா காட்டுறாரு, நைஃபா காட்டுறாரு, லேம்பா காட்டுறாரு, விளக்கா காட்டுறாரு, அக்கினியா காட்டுறாரு. அடுத்தது ஒன்று காட்டுறாரு பாருங்க, சமட்டியா காட்டுறாராம். என்ன அங்க என்ன போட்டிருக்கு, நொறுக்கும் சமட்டி, அதுனா ஹேமர், சுத்தி. சுத்தினா தெரியும்ல உங்களுக்கு, சுத்தி வச்சிருக்கீங்களா வீட்டில் வச்சு டொக்கு டொக்குன்னு தட்டுவீங்க பாருங்க எதையாது. அது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, வசனம் எப்படின்னா சுத்தி மாதிரி அற்புதமா அது நம்மளை உருவாக்கும். ஒரு ஃபேமஸான சிப்பி கிட்ட போய் கேட்டாங்களாம், நீ எப்படியா இப்படி நீ நினைக்கிற இமேஜை இவ்வளோ அற்புதமா நீ இந்த வடிவத்தை கொடுக்குற அப்படின்னு கேட்டபோது அந்த மனுஷன் சொன்னானா, ஒன்றும் பெருசாக நான் பண்ணுறதில்ல, தேவையில்லாததெல்லாம் தான் நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட இருக்கிற சுத்தியை வச்சு என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சம் தட்டி கழிக்கிறேன், அதனால் அது அழகான இமேஜாக மாறிதுன்னா. அது எவ்வளோ ஒரு உண்மை பாருங்க. ஆண்டவர் நான் சொல்கிறேன், இந்த ஜெப நாட்களில் உட்காந்து தேவ வசனத்தை கேட்குற உங்களுக்குள்ள இந்த தேவ வசனம் ஒரு சுத்தி மாதிரி எங்கெங்கே தட்டணுமோ தட்டி நமக்குள்ள ஆண்டவர் சரி பண்ணுறாரு பாருங்க. அற்புதமான விதத்தில் கர்த்தர் நம்மளை உருவாக்குறார். கையை வாய்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை அற்புதமாக உருவாக்குறார். சின்ன சுத்தியை வச்சு தட்டுறாரு. என்ன சுத்தி? வலிக்காத சுத்தியை வச்சு தட்டுறாரு. சிலர் எடுத்து தட்டுவாங்க பாருங்க, ஓங்கி ஒரே போட்டாங்கன்னா போச்சு, முடிஞ்சிச்சு, நீ சாகவே சாவாய் அப்படின்ற சுத்தி எடுத்து போட்டாங்கன்னா அவ்வளோதான், காலி. ஆண்டவருக்கு தெரியும், போட்டா நீ தாங்க மாட்டேன், நான் தாங்க மாட்டேன், நம்ம தாங்க மாட்டோன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுறாரு, எங்கெங்கே நம்மளை செதுக்கணுமோ, எங்கெங்கே லேசாக தட்டி கழிக்கணுமோ, சுரண்டணுமோ, பிராண்டணுமோ எல்லாத்தையும் சுரண்டி பிராண்டி கரெக்டாக உங்களை என்ன பண்ணுறாரு, அற்புதமான வடிவத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வர்றாரு. எத்தனை பேர் அப்படி செய்கிறாரா கர்த்தர்? நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களை பிசாசு சுரண்டவும் பிராண்டவும் பிசாசு விடலை, பிசாசுக்கு அதிகாரத்தை கொடுக்கல. ஆண்டவர் என்ன பண்றார், என் சத்தியத்தினால நான் உன்னை லைட்டாக எங்கெங்க கொஞ்சம் பல்ஜா இருக்கா, கொஞ்சம் சொர இந்த கார்பெண்டர் வச்சிருப்பாங்க பாருங்க, ஒன்று வச்சு இழைக்கிறது, அப்படி மாதிரி தேய்க்கிறார் ஆண்டவர். வசனத்தை வச்சு அப்படி தேய்க்கிறார். சில நேரத்தில் உப்பு காகிதத்தை வச்சு நல்லா கரன்னு கொஞ்சம் தேய்ப்பாரு. எவ்வளோ அற்புதமான காரியத்தை செய்கிறாரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? கர்த்தர் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? சில நேரம் தேய்ப்பார், இல்லைன்னா உங்களை கொண்டு போய் கொஞ்சம் தேய்ச்சி நிற்பார் கொஞ்சம் எங்கேயாவது. எதுவும் கேட்கலன்னா கழுதையை கொண்டு வந்துருவார். பேழையாமுக்கு என்ன கொண்டு வந்தார், கழுதை போய் தேக்குது. அறிவு கட்ட கழுதை, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு உனக்கு கூட்டா என்னை போய் தேக்கிற, உனக்கு எங்கன்னா சொரிஞ்சிச்சுன்னா இப்போ ஓரமா போய் சொரிஞ்சிக்க வேண்டியது தானே. அந்த கழுதை பொறுக்க முடியாமல் வாய்த்து, எனக்கு சொரியல, நான் உனக்கு சொரியறதுக்காக தான் ஆண்டவர் என்ன என்ன பண்ணிருக்க. நம்ம ஆண்டவர் நல்லவர். கையை வைத்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவர். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன் பாருங்க, நிறைய இருக்கு, ஆனால் இதோட முடிச்சிடுறேன், இது பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புறேன். பாருங்க, யோவான் 16ஆம் அதிகாரம். இப்போ நான் காண்பிச்சேன் பாருங்க, எப்படி இமேஜா ஆண்டவர் நமக்கு இந்த வசனங்களெல்லாம் நம்மளை உருவாக்குவதுக்கு ஆண்டவர் எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதில் 3 அற்புதமான காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொன்ன பாருங்க, இப்போ வார்த்தையை ஒரு இமேஜாக காட்டி யூஸ் பண்ணார். இப்போ தேவன் தம்முடைய வார்த்தையை சத்தியத்தை எப்படி யூஸ் பண்ணுறாருன்னா, பரிசுத்த மாக்குவதுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமா அதை நம்மளை இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி நம்மளை பரிசுத்தமாக்குறாரு பாருங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போமா? சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களிலும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு. நல்லா கவனிங்க, 3 வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒன்று பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர்,
தேற்றரவாளர். சொல்லுங்க வாயை திறந்து. பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர், தேற்றர ஆவியானவர். ஆவியானவர் இந்த வேலையை செய்யறாரு பாருங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா நம்முடைய சரீரத்துக்குள்ள வந்து வாழுகிறார். இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட உடனே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எங்க வந்து வாசம் பண்றாரு? எனக்குள்ள வாசம் பண்றாரு. ரட்சிக்கப்பட்டவங்களாம் கையை வாய்த்தி சொல்லுங்க. இயேசு ஆண்டவராக வச்சுக்கிறவங்களாம் கையை வாய்த்தி சொல்லுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்றார். அப்புறம் சத்திய ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, எந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்றாரோ, இப்போ நான் கேட்கிற சத்தியத்தை என்ன பண்றாருன்னா எனக்கு புரியக்கூடிய சத்திய ஆவியானவரா எனக்குள்ள அவர் வேலை செய்யறாரு. நல்லா கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்து வாசம் பண்றாரு. வாசம் பண்றவர் சும்மா இல்லை. இப்ப என்ன பண்றாரு? என்னை கொண்டு வந்து ஆலயத்தில் உட்கார வச்சு உபதேசிக்கிற இடத்துல, சத்திய வசனம் போதிக்கிற இடத்துல என்னை இங்க உட்கார வச்சுட்டு, இப்போ சத்தியத்தை கேட்ட உடனே எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த சத்திய ஆவியானவரா எனக்குள்ள மாறி எனக்கு அதை ஞாபகப்படுத்துறார். நான் என்ன செய்யணும், நான் என்னெல்லாம் கேட்டனோ அதை எல்லாத்தையும் எனக்கு ஞாபகப்படுத்துறாரு. மூன்றாவது ரொம்ப அற்புதமான வேலை செய்ய தேற்றவாளர்னா பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர். இவங்க இந்த ரெண்டு காரியம் என்ன பண்ணுதுன்னா எனக்கு உதவி செய்யக்கூடிய ஆவியானவரா அவர் மாறுறார். அதுதான் அவரை தேற்றவாளர்னு சொல்றோம். இப்ப என்ன ஆகுதுன்னா, நான் கேட்ட சத்தியத்தை பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருந்து சத்திய ஆவியானவர் அதை எனக்கு புரிய வச்சு, இப்போ தேற்றவாளர் என்ன பண்றாருன்னா செய்ய முடியாததை கூட என்ன செய்யும்படி கர்த்தர் ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். எனக்கு கீழ்ப்படிதலை உதவி ஈஸி ஆக்குறாரு. விசுவாசிக்கிறத கர்த்தர் எனக்கு ஈஸி ஆக்குறாரு. அவரை தேடுவதை எனக்கு ஈஸி ஆக்குறார். அவருடைய சத்தியத்தின்படி வாழ்வதை எனக்கு ஈஸி ஆக்குறார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் எனக்குள்ள தேற்ற வாளனாய் இருக்கிறதுனால என்ன அவர் போதித்து அவர் அற்புதமாய் நடத்துகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிஞ்சா? இப்போ உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன? சத்திய ஆவியானவரா உங்களுக்குள்ள வேலை செய்கிறாரு. அவர் சத்திய ஆவியானவரா மாத்திரம் வேலை செய்யல, உங்களுக்குள்ள தேற்றரவாளனாகவும் இருக்கிறார். தேற்றரவாளனுடைய வேலை என்ன? நீங்க கேட்ட சத்தியத்தின்படி உங்களை வாழ வைப்பதுக்கான உதவியை உங்களுக்குள்ள செய்கிறார். அதனால தான் இயேசு நான் சொல்றாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். அவர் நான் போதித்ததெல்லாம் எடுத்து உங்களுக்கு அவர் போதித்து உங்களை நீங்க நடக்க வேண்டிய விதத்தில் நடப்பதுக்கான எல்லா உதவியும் செய்யக்கூடிய ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்து விட்டு போகிறேன்னு சொல்றாரு. இந்த இயேசுநாதர் தான் பிதாவை பார்த்து ஜெபம் பண்றாரு. யோவான் 17:17 கவனிச்சோம் பார்த்தீங்களா? சொல்றாரு, என்ன சொல்றாரு? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வேதமே சத்தியம், உம்முடைய வசனமே சத்தியம். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த சத்தியம் என்னை பலவானாய் மாற்றும், என்னை அவருக்காக பிரகாசிப்பிக்கிறவனாய்? இந்த ஜெபத்தை ஆண்டவர் செஞ்சார் பாருங்க. எவ்வளவு அற்புதமான ஜெபம். இந்த ஜெபத்தை நம்ம ஒரு நாளும் செய்யணும். ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்து நான் சொன்ன இந்த வசனத்தெல்லாம் வச்சு தியானிச்சு உங்களை நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. ஆவியானவரே எனக்குள்ள நீர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறீர், சத்திய ஆவியானவராக இருக்கிறீர், தேற்றவாளனாக இருக்கிறீர். ஆகவே நான் ஆண்டவரே உம்முடைய சத்திய வசனத்தினாலே நான் சுத்தமாக்கப்படுகிறேன். உம்முடைய வசனமே என்னை பரிசுத்தமாக்கும். எழுமி நிற்போம், நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிரயோஜனமானதை ஆவியானவர் கற்றுக் கொடுக்குறாரு. எத்தனை பேருக்கு அப்படி கற்றுக் கொடுக்குறாருன்னா நல்ல ரெண்டு கரங்களையும் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, thank you Jesus. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க. ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனே, ஆண்டவரே சத்தியத்தை எங்களுக்குள்ள வைத்து அந்த சத்தியத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும், இப்போவாரும்
வாரும், இறங்கி வாரும். கடைசியா கேட்ப, இப்போ ஆண்டவரே இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. எங்கள் நல்ல ஆவியானவரே, இன்னைக்கு நாங்க கேட்ட சத்தியம்லாம் எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்கிற மாபெரும் அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாமே இந்த சத்திய வசனத்துக்குள்ள இருக்க ஆண்டவரே. இந்த வசனத்தை இன்னைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள வைத்து அனுப்புறீர். அவங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். அவங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல கர்த்தர் மாபெரும் மாற்றங்களை, அற்புதங்களை நிச்சயமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வீர். இந்த கேட்ட வசனம் அவங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரிகிற அக்கினியை போல உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா அற்புதத்தையும் செய்யட்டும் ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே உம்முடைய வல்லமையான வேலைகளை உம்முடைய பிள்ளைகள் மூலமா அவருடைய குடும்பத்தில், அவருடைய வாழ்க்கையில், அவர்கள் ஏறெடுத்திருக்கிற பொருத்தனையில, வேண்டுதலில் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியே நீ செய்ய போகிறதுக்காக உம்மை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனம் எங்களை வெற்றி உள்ளவர்களாய் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் கேட்ட அந்த வார்த்தைகள், ஜெபித்த எல்லா ஜெபங்களும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ சொன்னீரே, என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கும் போது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கரம் தட்டி இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நான் கேட்டிருக்கிறேன், எனக்குள்ள நிலைத்திருக்கு. ஆகவே எனக்கு நான் கேட்கிறதை கர்த்தர் நீ தருகிற தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். நாளை உள்ள எல்லா ஆராதனையும் கர்த்தர் நீர் பொறுப்பிடும். அப்படி ஆசீர்வாதமான பிரசன்னமும் விடுதலையும் ஆவியானவருடைய ஆளுகையும் நாளைக்கு நடக்கிற 4 ஆராதனையிலும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுப்பீராக. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், சமாதானத்தோடு எங்களை அனுப்புவோம். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆம். எல்லாரும் இணைந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.